வணக்கம் மக்கா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ விலாக். சென்னைக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மேலே ஆகி இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் எங்கேயாச்சும் வெளில போகலான்னு நாளைக்குன்னு போயிடுச்சு எல்லா நாளும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் காலையில் எங்கேயாச்சும் வெளில போகலான்னு பார்த்தீங்கன்னா வர வழியில் மெரினாவை பார்த்தோம், மெரினாவுக்கு வந்துட்டோம். அது வந்ததே பெரிய விஷயம். அது இப்பயும் வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. இப்பயும் வந்து எங்களோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு கேமராலாம் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சிற்றுண்டெலாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மெரினாவுக்கு வந்திருக்கோம். மெரினா வந்து நான் வந்து 2018 அப்புறம் இப்போ தான் வரேன். பீச்சிலே பாருங்கள் ஜேசிபிலாம் ஓடிட்டுருக்கு. நாய் லவர் இருக்கான், எங்கே போனாலும் நாயை வந்து கூப்பிடுவா இல்லைன்னா ஏய் பப்பிம்மா எதுக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் நான் என்னென்னா வச்சுக்கோங்களேன், மெரினாவில் வந்து அந்த முன்னமாரி மக்கள்லாம் அதிகமாக வந்து என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ண வரலங்கிறதால இவங்களே நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கெலாம் கொண்டு வந்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கு, சில்ட்ரன்ஸ்லாம் விளாட்ற மாரி ப்ளே கேம் விளாட்ற மாரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த யானையெல்லாம் ஏதோ வச்சுருக்காங்க, யானையில் ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் மெரினாவில் ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல். மெரினாலாம் யாருக்கு தெரியுமா பெனிஃபிட்டு? கப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க பாரு, அவங்களுக்கு தான் பெனிஃபிட்டு. அது கப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அது வேற ஒரு இது. இந்த இது சைடு முன்னாடி பின்னாடி எல்லாம் வச்சுருப்பாங்களா, எல்லாத்துக்கும் இது பெனிஃபிட்டு. சின்னதாக ஒரு போட்டு கீழே கிடச்சா கூட போதும், அவங்க பாட்டுக்கு பேசிட்டு ஜாலியாக இருப்பாங்க. நாங்களும் இத்தனை வருஷம் மெரினாக்கு வந்து தான் இருக்கோம். அந்த மாரி ஒரு போட்டு ஒதுங்கும் பார்க்குறோம், ஒதுங்க மாட்டேங்குது. கடைசி வர வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், என்ன பண்ணுறது. இந்த இதாங்க இது வந்து இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல். அந்த சில்ட்ரன்ஸுக்கு வந்து ப்ளே பண்ணி நிறைய ஃபேமிலியோடு வந்தாலும் அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம யானை சிலைக்கிட்ட போயிட்டுருக்கோம். யானை சிலை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே லொக்கேட் ஆகிருக்கு. ஆனால் பையனுங்க பீச் வாலிபால் விளாட்றானுங்க பாருங்க. இது பீச்சுக்கு வந்து ஒரு மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலும் நேச்சுரல் வந்து கெடுக்கிற மாரி இருக்குது. இது பொங்கல் டைம் வேறு கூட்டமாக இருக்குன்னு பார்த்தா கூட்டமே இல்லை, எதுவுமே இல்லை. அதுமாரி பசங்களும் லோக்கல் பசங்களும் எல்லாம் நிறைய பேர் இங்கே டீம் செட் பண்ணி வாலிபாலு, கபடி, ஃபுட்பால் எல்லாம் விளாண்டுருக்காங்க போல். குதிரையில் அண்ணன் ஒய்யாரமாக போயிட்டுருக்காரு பாருங்க, குதிரை சவாரி தான். எல்லா யானையும் அப்படியே ஃப்ரண்ட்டில் நம்ம சென்னையை நோக்கி வர மாரி பீச்சிலேருந்து வெளியில் வர மாரி இருக்குது. அது வந்து நல்லா இருக்குது, பார்க்கவே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. மக்களும் நிறைய பேர் இங்கே பாருங்க நாங்கள் பார்க்குறோம். மக்கள் வந்து நிறைய பேர் நம்ம பார்க்குறாங்க. இன்னும் 2 நாளில் வந்து நம்ம தமிழர்கள் பெருமைக்காக ஒரு 4 நாள் வந்து ஒரு லீவ்லாம் விடுவாங்க. என்னன்னு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கவங்க யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலாக வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களாம் நிறையாவே தெரிஞ்சிருக்கும். பொங்கல் வரப்போகுது. இது வந்து தமிழர்கள் வந்து உழவர்களை வந்து ரொம்ப பெருமைக்காகவும் அவங்க உழவர்களை வந்து பெருமைப்படுத்துக்காகவும் அந்த 4 நாள் வந்து ஊரில் வந்து பொங்கல் வச்சு, பொங்கல் போட்டி ஊரில் வச்சு நிறையா இது பொங்கல் ரிலேட்டடாக நிறையா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து சிட்டிங்கிறதால கொஞ்சம் பொங்கலுக்காக இந்த இது வச்சுருக்காங்களாம். அடிச்சா பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சா ஒரிஜினல் யானை. இது வந்து எப்படின்னா வந்து ஒரு கடல்லேருந்து கடல் அந்த பீச்சில் இருக்க பீச்சில் காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லி பீச்சில் இருக்க மண்ணெல்லாம் சேர்ந்து ஒரு யானையாக ஒரு தோற்றம் அளிக்கிற மாரி கொண்டு வந்திருக்காங்க. அதானே, அதனால தான் மணல் கலர்லேயே வந்து இந்த யானை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சொன்னேன் வெயில் இழுத்தாம்பட்டி. வெளி இழுத்தாம்பட்டியா வெயில் இழுத்து வெளிச்சாம்பட்டி. அண்ணா வந்து என்ன ஊர்னா இழுத்து வெளிச்சாம்பட்டி. அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. கமெண்ட்ல இழுத்து வெளிச்சாம்பட்டி எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அண்ணா அந்த ஊர் தான். அண்ணா வந்து இப்ப பீச்ல வந்து ஊர் சுத்திட்டு இருக்காரு, பேக்க மாட்டிக்கிட்டு. இழுத்து வெயில் அடிச்சாம்பட்டி அந்த ஊர்கள் பறந்து வந்ததுதான் தெரியும். அதுல இருந்து பண்றது ராகுல பண்றதுலாம் உண்மையில ஊருக்கு ஆணையங்கட்டில் பஸ்காரம்பட்டி, ஆணையம்பட்டி, பூச்சிப்பட்டி, ஒரு சைடு பார்த்துட்டோம். அடுத்த சைடு வீடியோ எடுத்து உங்களுக்காக காட்டுறேன். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஃபாரினர்ஸ் இவங்கெல்லாம் நம்மளோட நண்பர்கள். கேட்ச் பிடிக்க மாட்டுறானுங்க, கையில் கொடுத்தா கையை கடிச்சிடானுங்க, கொஞ்சம் பயமாக இருக்கானுங்க.
என்னை விட்டுட்டு எங்கேயோ சாப்பிட போயிட்டாங்க. நானும் நண்பர்கள் மட்டும் இருக்கோம். சாப்பிட்றோம். உங்களை கூட நம்பினா கூட ஏதோ நமக்கு யாராச்சும் அடிச்சா காப்பாற்ற வருவானுங்க பையனை. கேட்ச் போடுறா. என்னடா இப்போதானே சாப்பிட்டு குழுகுன்னு இருக்க. சாப்பிடு. அவன் கேட்ச் பிடிக்கிறான் பாருங்க பையன். ஏய் அவன் கேட்ச் பிடிக்கிறான். இவன் பிடிக்க மாட்டான். இவனுக்கு கீழே வச்சிடும். கேட்ச் பிடிக்கிறியா? கேட்ச் புடா. சூப்பரா டே. மிஸ் பண்ணிட்டான். கேட்ச் பிடி. எனக்கு பையனுக்கு கண்ணில் அடிபட்டுருக்கு. எல்லாம் பராமரிக்கவே மாட்டாங்க யாரும். கேட்ச் புடா. சூப்பரா. சாப்பிடுங்க. உனக்கு ஒன்று, உனக்கு ஒன்று, உனக்கு ஒன்று, உனக்கு ஒன்று. பையனுங்க சாப்பிட்டோம்டா. நம்ம பிள்ளைங்கடா சாப்பிட்றா. வாடா டேய் வாடா. ஏன் தையும் நிற்கிறான் பாருங்க ஒருத்தர். வா சாப்பிட்டு வா. ரொம்ப சண்டை பிடிச்சி கூடாது. ஒத்துமையாக சாப்பிட்ணும். எது சாப்பிட்டாலும் சரியா? மனுஷங்க மாரி அன்னைக்கு இருக்கக்கூடாது நம்ம. புரிஞ்சுதா இல்லையா? எங்களை விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க 3 பேரும். இந்த ஸ்ரீ உன்னோட ஃபாலோவர்ஸுக்காக சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் உண்டு. அண்ணனோட சிரிப்பு பாருங்க. கண்ணத்துல துளி விழுகுது. இவரை பாருங்க. வேணுமானு கூட கேட்கல. எங்கள் குரூப்பில் வந்து நான் மட்டும் சாப்பிட்டா போதுன்ட்டு இந்த மாதிரி உங்க கேங்கில் ஒருத்தவங்க இருப்பாங்களே, அது இவரு. ஆர்எஸ்னு ஒரு கேரக்டர். ஏய் தோப்லேட் ஒன்லி. இது பேர் என்னன்னே தெரியல மக்களே. நம்ம ஊரில் பானிபூரியோட டேஸ்ட் கொஞ்சம் கம்மி தான். அதனால எனக்கு வந்து இது பானிபூரி இல்லைங்க ஐயா, வேற ஏதோ பேர். சாருன்னு ஏதோ சொல்றாரு. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னா மெரினா பீச் எண்டில் தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதே மாரி ஒருத்தர் போறாரு. அலைக்கு வந்திருக்கோம். பாருங்க. அலை உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஒருத்தர் உள்ள போயிட்டாரு. ஆனால் மெரினா பீச்சில் வந்து கால் வைக்கக்கூடாதுன்னு எல்லாம் கட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னு தெரியல. மெரினா வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்ட மக்களே. அடுத்து எங்கே போகிறோன்னு தெரில. எங்கே போகிறோமோ அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுறோம்.